நான் சென்னைக்கு போகணும் மாமா. நாங்க இவ்வளவு தத்தெடுத்திருக்கோம். ஒரு அனாத குழந்தையை என் பேரனாவோ பேத்தியாவோ என்னால ஜீரணிக்க முடியாது. அதை என் பரம்பரையே ஒத்துக்காது. நானும் ஒரு அனாதை தானே. நம்ம எங்க போறோம்? கடைக்கு. எனக்கு பிஸ்கெட்லாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க. உன்னை எப்படி விட முடியும்? என் பேரனோட சோத்தை புடுங்கி தின்ன வந்தவளாச்சே நீ? இல்ல பாட்டி. நான் உனக்கு பாட்டியா? என்ன உங்க அம்மா பெத்தவளா நானு? தெருவுல போறதுங்களுக்கெல்லாம் நான் பாட்டி ஆயிடுவேனா? என்ன நேர்ந்தா விட்டுருக்காங்க? இன்னொரு முறை என்னோட பாட்டின்னு கூப்பிட்ட நசுக்கி விடுவேன், நசுக்கி. இல்ல, நான் உங்ககிட்ட பிஸ்கெட் கேட்கல, அவங்களே தான் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தாண்டி எனக்கு பயமா இருக்கு. அந்த அமர் பைய எங்க ரத்தத்துல தான் பிறந்தவனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நாங்க எடுத்து பழக்கப்பட்டவங்க, கொடுத்து பழக்கம் இல்ல. ஆனா அவன் குடுக்கறான். குடுக்கறவங்கள தடுக்க முடியாது, அதான் வாங்குறவங்கள தடுக்கிறேன். சீ, வாடி, கதை கேக்குற கதை. பயமா இருக்கு, நான் வரல. வீட்டுக்கு போலாமா? எந்த வீட்டுக்குடி? நம்ம வீட்டுக்கு. என்னது நம்ம வீட்டுக்கா? நீ எப்பவாவது இப்படி உரிமை கொண்டாடுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை இப்படி வெளியில கூட்டிட்டு வந்தேன். அவங்க என்ன தேடுவாங்க. தேடி பார்த்துட்டு விட்டுருவாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நீ வீட்டுக்கு வந்ததாண்டி பிடிக்கல. அப்ப என்ன கூட்டு போய் முகாம்ல விட்டுருங்க. ஆமா, எனக்கு இதான் வேலை பாரு. ஏய், நீயா போடி. எனக்கு வழி தெரியாது. கேட்டுக்கிட்டு போ, வாய் இருக்குல்ல. இனிமே எங்க வீட்டு பக்கம் வந்த கோலம் முடிச்சு விடுவோம், முடிச்சு. ஏய், எங்கேயாவது நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன தொலைஞ்சடி. நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து உன் ரெண்டு கண்ணையும் நோண்டி உன்னை பிச்சைக்காரன்ட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். நல்ல மாதிரியே முகாமுக்கு போய் சேரு. பாடி, இனிமே வீட்டுக்கு வந்த இவளால வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வரவே முடியாது. அதனால தானே தெருவெல்லாம் சுத்தி சுத்தி கூட்டிட்டு வந்தேன். யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். இதே மாதிரி அந்த அனு என்கிட்ட வேலையை காட்டினா அவளையும் இப்படி சுத்தல்ல விட்டு தொலைச்சு கட்டிட வேண்டியதுதான். ஐயோ, கூட மாடு வந்து ஒத்தாசை பண்ணுன்னு சொன்னா என் அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. ச்சே. மா, வாங்க. கூட மாடு வந்து ஒத்தாசை பண்ணுன்னு சொன்னா எங்க போன? பாத்ரூம் போயிருந்தேன்டி. ஆமா, உனக்கு சாப்பிட தெரியலன்னா பாத்ரூம்ல போய் உட்கார தெரியும். போ, அடுப்புல சாம்பார் வச்சிருக்கேன் போ. யாரு என்ன இப்படி கொடுமைப்படுத்த? ஆமா, வாங்கிக்கிட்டே இருக்கா. வேலை செய்யறதுனா கஷ்டம். யாழ்னி, 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 யாழ்னி. ஏய், யாழ்னி, என்னடி? என்ன யாழ்னி பாத்தீங்களா? இல்லையடி, அவ உன் கூட தானே இருந்தா. இல்லக்கா, அவ மேல ஏன் கூட தான் இருந்தா. அத திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். மொட்டை மாடியில போய் பாத்தியா? என்னடி? யாழ்னி, எனக்கு இல்ல மேல இல்ல. இங்க எங்கயாவது இருக்காளா? யாழ்னியை காணோம். யாழ்னியை பாத்தீங்களா? அவ இங்கேதான் விளையாடிட்டு இருப்பாமா? பாரு. இல்ல அத்த, வீடு முழுக்க தேடிட்டு அவளை காணோம். நல்லா தேடி பாருமா. பாத்த வீட்டுக்குள்ளேயே இல்ல. எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? இருந்த இடத்துக்கே போயிருப்பா. இல்ல, அவங்க போயிருக்க மாட்டா. அவளுக்கு வழி தெரியாது. அவ என்ன சின்ன குழந்தையா? பேச தெரியும்ல, வழி கேட்டு போயிருக்கோம். முதல்ல அவ எதுக்கு போகணும்? அவ ஏன் இருக்கணும்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? பின்னடா,
ஏண்டா வளர்ந்த குழந்தைய யாராவது தத்தெடுப்பாங்களாடா? எந்த முட்டாளாவது இப்படி செய்வாங்களாடா? அப்பா நான் குழந்தை காணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க தத்தெடுத்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தப்பே அங்கதான்டா இருக்கு, அதனாலதான்டா பேசுறேன். ஏண்டா பிறந்த ஒரு பச்சை குழந்தைய தத்தெடுத்திருந்தா அது உங்களை அப்பா அம்மாவை ஏத்திருக்கும், இருக்கிற இந்த வீட்டை தமிழா நினைச்சிருக்கோம். நீங்க மடத்தனமா இப்படி வளர்ந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தா அது எப்படி உங்களை அப்பா அம்மாவா நினைக்கும்? அதோட மனசுல வேற அப்பா அம்மா இருப்பாங்க, வேற மனுஷங்க இருப்பாங்க, வேற வீடு இருக்கும், வேற ஊர் இருக்கும். அதுல இருந்து எப்படா வெளியே வர முடியும்? அதனாலதான் அதை தேடி அது போயிடுச்சு. இல்ல, அவ எங்களை புடிச்சு போய் தான் எங்க கூட வந்தா. உங்களை புடிச்சு வரல, அந்த முகாமில் இருக்க பிடிக்காம வந்திருக்குது. வேற ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்குது. அது வந்ததுக்கு பின்னால இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கும்பா. இந்த இடம் அதுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாதால அது பழைய இடமே தேடி போயிடுச்சு. இல்ல புதுசா ஏதாவது பிடிச்ச இடத்துக்கு அது ஓடி இருக்கும். அப்பா இந்த வீட்ல அப்படி என்னப்பா குறை இருக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு? ஏய், இது அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்விடா. அட்ரஸ மாத்தி கேள்வி கேக்குற. இது பாருங்க சக்தி, நம்ம போய் தேடலாம் வாங்க. சரி வா அனு. தேடுறதுன்னா முகாமில் போய் தேடுங்க. ஏன்னா அவ அங்கதான் போயிருப்பா. மாமா அவங்கள போயிருக்க மாட்டா, இங்கதான் எங்கேயோ இருப்பா. வாங்க சக்தி. அம்மா யாழ்னிய பாத்தீங்களாமா? யாழ்னியா? யார் அது? அதாங்க நாங்க கூட்டிட்டு வந்த குழந்தை. குழந்தையா? அது பொண்ணாச்சே. சரி பொண்ணுதான். எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, நான் இப்பதாம்மா தோட்டத்துல இருந்து வரேன், எனக்கு தெரியாது. நீ வேற யார்ட்டேஷன் கேட்டு பாரு. சரி நம்ம தோட்டத்துல பாத்தீங்களா? தோட்டத்துல பாத்துருந்தா சொல்லிருப்பேன்லப்பா. ஐயோ யாழினி. அண்ணே அண்ணேங்க அவர் காலையில வெளியில போயிட்டாருப்பா. சரி அண்ணன் வந்த விஷயத்த சொல்லுங்க, நீ வா. ஏய் பிள்ளைங்களை கேளு. ஏய் அர்ஜுன், அவன் யாழினி யாராவது பாத்தீங்களாடா? ஏய் இங்க பாருங்கடா, யாழினி கீழே வந்தாளா? வந்தாளா? எங்கடா இருக்கா? மாட்டிக்கிட்டேனே. சொல்லுங்கடா. அர்ஜுன் நீயாவது சொல்லு, யாழினி அக்கா எங்க? எங்க பாத்தீங்களாடா? எங்க சொல்லேன்டா, யாழினி அக்கா எங்க? பாட்டி தான் கூட்டிட்டு போனாங்க. மா என்னம்மா, அவளை நீ கூட்டிட்டு போனேன்னு சொல்றா, நீ தான் கூட்டிட்டு போனியா? சொல்லு. ஆமாடி. ஆமாவா? அவ பிஸ்கட் வேணும்னு சொன்னா, நான் வாடின்னு கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரின்னு வாசப்படியிலேயே உட்கார வச்சுட்டு நான் தோட்டத்துக்கு போயிட்டேன். இப்பதான் வரேன், அவ இல்லையா? நான் முன்னாடி கேட்டதுக்கு பாத்ரூம் போயிருந்தேன்னு சொன்னேன். தோட்டத்துக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். தேனே, அவ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்படியே போயிட்டாலோ என்னமோ. அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையோ என்னவோ. நான் தான் சொன்னேனே, அது வீடு தங்காதுமா. மா நீ உண்மையை தானே சொல்ற? சத்தியமா சொல்றேன் தேனு. பாவம்னு பிஸ்கட் வாங்கி கொடுக்க போனது ஒரு தப்பாடி. ஏண்டி இவனுங்க அவளுக்கு 2 பிஸ்கெட் கொடுத்திருந்தா நான் ஏண்டி கூட்டு போறேன்? நாங்க 2 பேர் பிஸ்கெட் கொடுத்தோம். இல்லடி, இவனுங்க பிஸ்கெட் கொடுக்கலடி, 2 பேப்பர் பாக்கெட் தாண்டி கொடுத்தானுங்க. அத வச்சு என்ன பண்ண முடியும்? பாவம் இல்லையா அந்த குழந்தை? ஐயோ நிறுத்துங்க சக்தி, இது வேலைக்காகாத. நம்ம போய் தேடலாம் வாங்க. கூப்பிடுறல போடா போ. வேலியில போறத எடுத்து விட்டுட்டா அப்புறம் குத்துதே கூடவே. வா வா வாங்க. இவனுக்காக அவளை விரட்டினா இந்த குட்டி சனிய என்ன காட்டி கொடுக்க பாத்துச்சு. அவா நல்ல வேளை நான் தப்பிச்சேன். யாழினி, யாழினி யாழினி, யாழினி யாழினி யாழினி, யாழினி யாழினி
யாழினி யாழினி யாழினி யாழினி இந்த பக்கம் பார்க்கலாம் வா. யாழினி என்னை ஏன் அப்படி தனியா விட்டு போன? இங்க யாருக்குமே என்ன பிடிக்கலம்மா. உனக்கும் பிடிக்காம தான் என்னை விட்டு போயிட்டியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே. அப்புறம் ஏன் என்னை எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? நான் பிறந்தது தப்பா? அப்புறம் ஏன் என்னை பொறுக்க வச்சுங்க? வேணாம்மா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா. நீ வந்து என்னை கூப்பிட்டு போயிடுமா. நானும் கூடயே வந்துடுறேம்மா. ப்ளீஸ்மா, என்னை கூப்பிட்டு போயிடுமா. யாழினி 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 ஆ? யாழினி யாழினி நானும் கூட யாழினி? வந்துடுறேம்மா. யாழினி யாழினி ஏன் யாழினி இப்படி பண்ண? ஏன் இங்க வந்த? நீ வா, வீட்டுக்கு போலாம். எழுந்து முதல்ல. நான் வரல. ஏன் யாழினி ஏன் வர மாட்டேங்கிற? என்னதான் அங்க யாருக்குமே பிடிக்கலையே. இல்ல யாழினி, நீ இப்பதானே வந்திருக்க. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் யாழினி. நீ வா போலாம். இல்ல, பிடிக்காது. சரி, அவங்க யாருக்கும் பிடிக்க வேணாம். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்லம்மா. ஆமாமா எங்க கூட வந்துற யாழினி. என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். என்னை மறுபடியும் முகாம்ல கொண்டு போய் வச்சுங்க. நான் அங்கே இருந்துக்கிறேன். யாழினி நாங்க இருக்கிறப்போ நீ எதுக்குமா முகாமுக்கு போனோம்? உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, வா. யார் எதுவும் சொல்லாம நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, சொல்லுவாங்க. ஏய், உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களாமா? உன்னை யாராவது திட்டி கொண்டு வந்து இங்க விட்டாங்களா? சொல்லு. ஏய், எங்கேயாவது நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். தொலைஞ்சடி நீ. நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து உன் ரெண்டு கண்ணையும் நோண்டி உன்னை பிச்சைக்காரன்ட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். சொல்லு யாழினி, யாராவது விட்டுட்டு போனாங்களா? இல்ல, நானா தான் வந்தேன். ஏன் யாழினி? இது பாரு யாழினி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா வரக்கூடாது. இங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க. உன்னை புடிச்சிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. ஆமா யாழினி, வந்து யாழினி வீட்டுக்கு போலாம். ஆ. வாமா, வாமா போலாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் யாழினி. வா யாழினி. வா. செப்பல் கூட போட மோதிருக்க, தூக்குங்க. போலாமா? என்ன இது? அந்த அனாத சிறுக்கி தேடி போன இந்த பணதீங்களையும் காணோம். ஐயோ, வழியில லாரி அடிச்சு செத்து போயிட்டாங்களோ? அப்படி நடந்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்ப இவங்களுக்கு வாரிசு இல்லைன்னு யார் அழுதா? இப்ப எங்க அமர அவங்க வாரிசுன்னு சொன்ன நாங்க என்ன கோச்சுக்குவா போறோம்? அதை விட்டுட்டு ஒரு அனாதையை தத்தெடுத்துக்கிட்டு வந்தா பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? அதான் தலைய சுத்தி குப்பை தொட்டில தூக்கி போட்டேன். பா. இங்க பாரு யாழினி, இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, புரியுதா? ஆமா யாழினி, துடிச்சு போயிட்டு எங்க தெரியுமா போனாலும் உனக்கு? சொல்லிட்டு போனோம். நான் ரொம்ப கிடைச்சிட்டாளா? தியானு சம்மதியம்மா. அம்மா, யாழினி கிடைச்சா, யாழினி கிடைச்சா. யாழினி எங்கம்மா போன? சொல்லுடா. என் சொல்லும், எங்கம்மா போனீங்க? பாவம், உங்க அப்பா அம்மா எப்படி தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? சம்மந்தியம்மா, பாருங்க யாழினியை கூட்டிட்டு வந்துட்டாங்க பாருங்க. எங்கம்மா இருந்தா? கொஞ்ச தூரத்துல குப்பை தொட்டி கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. ஐயோ, ஏய், யார் கூட போன நீ? யார் கூட போன? உனக்கு என்னடி? அதான் குழந்தை திரும்ப கிடைச்சால, அது போதும். இல்லக்கா,
இவளை யாரும் கூட்டிட்டு போல, இவளதான் தனியா போயிருக்கா. இத பாருமா, இனிமே தனியாலாம் யார் கூடயும் போக கூடாது, புரியுதா? சனிய வீட்டு விட்டு வெளியில போயிடுச்சுன்னு பார்த்தா இப்படி மறுபடியும் வந்து ஒட்டிக்கிச்சே. பாத்துமா, ஆசாசையா தத்து எடுத்திருக்கீங்க, பத்திரமா பார்த்து வளர்த்துக்குங்க. ஆலோ நின்னுகிட்டே இருக்காதம்மா, குழந்தைய கூட்டு போய் சுத்தி போடு. பாவம் பயந்து போயிருக்கும்ல. போங்க போங்க, கூட்டு போங்க. போ 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 போப்பா போங்க. தென்மொழி, பசங்க எல்லாம் பசியில இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணியா? இல்ல இன்னும் பண்ணல. சரிம்மா. சம்பந்திமா, நீங்க போங்க, நான் ஒரு நிமிஷத்துல பிள்ளைங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணிடுறேன். நீங்க போங்க சம்பந்திமா, போங்க 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 போங்க. அப்பாடா. ஐயோ, என்ன இது? தனியா போனேன்னு சொல்லிருக்கா? ஐயோ, இவ்வளவு நான் ரோட்ல விட்ட கதை இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுருவாங்களே. ஐயோ அப்பா. அண்ணே, இதோ வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. வா. அண்ணே, வெற்றினே கூப்பிடுங்க. வெற்றி வாடா. வந்துட்டோண்ணே. யாழினி பாத்து இறங்க. வா, செம்ம வெயிட்டா இருக்கு. மா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். வரேன். அப்பா கிளம்பிட்டோம்பா. அத்தை, மாமா, நாங்க போயிட்டு வரோம். அம்மாடி, சீக்கிரம் திரும்பி வர பாருங்க. அந்த சென்னை நமக்கு வேண்டாம். சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு சொத்தை திருப்பி கொடுத்த ஆண்டவன், அதே எதிர்பாராத நேரத்துல உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறானே. மாமா, நாங்க என்ன நிரந்தரமாவா அங்க இருக்க போறோம்? லக்ஷ்மியோட வேலை முடியற வரைக்கும் தானே. அப்பா, எனக்கு போக பிடிக்கல, இருந்தாலும் போறேன்பா. என்னடா வெற்றி இது? போறேன்னு எல்லாம் பேசுற? ஊருக்கு போகும்போது போயிட்டு வரேன் தான் சொல்லிட்டு போனோம். வெற்றி, என்னமோ தெரியலடா, உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் உன்னை பாக்குறது ஒருவேளை இதுதான் கடைசி முறையான்னு கூட தோணுது. ஏன்பா இப்படி பேசுறீங்க? நான் 25 வயசு குமர இல்லடா, 65 வயசு கிழவன். எனக்கு எப்ப வேணாலும் அவங்கிட்ட இருந்து அழைப்பு வரலாம். அப்பா, அது வர்றப்போ வரட்டும்பா. யாரு எப்ப சாவாங்கன்னு யாருக்குப்பா தெரியும்? டேய், நீ எதுக்காக இப்படிலாம் பேசுற? வாரத்துக்கு ஒரு நாள் அப்பா அம்மா சென்னைக்கு வந்துட்டு போனா போகுது. ஏங்க, இவங்க தான் அங்க கஷ்டப்பட்டு வரணுமா? ஏன் நாம வந்து பாத்துட்டு போக கூடாதா? அது கூட சரிதான், நாமளும் வந்துட்டு போனா போச்சு. அப்பா, அப்பா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் யாழினியை தத்தெடுத்ததால நீங்க என்ன புள்ளையா ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க என் அப்பாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்காக என் முடிவை மாத்திக்க முடியலன்னு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், யாழினிக்காக நான் என் முடிவை மாத்திக்க போறது இல்லப்பா. நீங்க தான் என் அப்பா, யாழினி தான் என் பொண்ணு. இந்த முடிவோட நாங்க கிளம்புறோம். என் பொண்ணு யாழினியை நீங்க பேத்தியா ஏத்துக்கிற அன்னைக்கு தான் நாங்க மறுபடியும் இங்க வருவோம்ப்பா. நீங்க ஏத்துப்பீங்கிற நம்பிக்கையோட நாங்க கிளம்புறோம்ப்பா. வரோம்ப்பா. வரோம் மாமா. டேய் இருங்க. சீக்கிரமா வந்துடுறோம். சீக்கிரமா வந்துடணும். சீக்கிரம் வந்துடும் அத்தை. அத்தை, யாழினிக்கோ வைங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம்ப்பா. அண்ணா, கிளம்பலாம். போயிட்டு வரமா. அப்பாவை பத்திரமா பாத்துக்கங்க. அப்பா வரோம் வரம்பா. அத்தை. மாமா வரோம் மாமா. பார்த்து ஜாக்கிரதைம்மா.
அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. டேய் வெற்றி, ஊருக்கு போகும்போது போறேன்ல சொல்லிட்டு போகாதப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். ம்? சம்மந்தி, ஆ? நானும் போயிட்டு வரேன். உங்க உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? எதுக்கும் பயப்படாதீங்க. ம். டே சக்தி, டிராவல்ஸ்க்கு செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. என்னடா பாட்டிக்கு இடுப்பு வலி தாங்க முடியல. நாங்க வந்து உங்களுக்கு இடுப்பு வலிக்குதா? ஆமா மாப்ள, ஐயோ. வலி தாங்க முடியல. எல்லா லக்கேஜும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. சரி சரி. ஐயோ தரக்காத. ஐயோ யாரும் போகாதீங்க, போகாதீங்க. என்னாச்சு? கொட்டி கொட்டி கொன்னுடுவேன். இப்ப எதுக்கு அபசகுண மாதிரி வாய் வச்சுட்டு திறக்காதங்கற? இல்லடி, முத சென்னைக்கு வந்திருக்கோம், கதவை திறந்துட்டு அப்படியே உள்ள போறது. அப்படியே கொக்குன வாயில குத்துனா பாரு. இப்ப யாரு முதல்ல சென்னைக்கு வருது? ஏன் நான் தான் தேனு, இப்பதானே முதல்ல சென்னைக்கு வர. பொண்ணு, நீ எப்ப வந்தா எனக்கு என்ன? உள்ள போறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல தேனு, புதுசா ஒரு வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க அங்கேயே தங்க போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு போகணும். அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற கிரகங்கள்லாம் ஏத்துக்கும். ஏத்துக்கிட்டா தானே அவங்க அங்க நிலைச்சு நிக்க முடியும். ஐயோ ஐயோ ஐயோ. பொண்ணு, அக்கா அக்கா அக்கா, இது பண்ணுங்க. அம்மா சொல்றது கரெக்ட் தான். சாவி கொடுங்க. ஐயோ இந்த அனு இவ்வளவு இருக்கா பாரு. பாரு அவ எவ்வளவு விவரமா பண்ணிக்கிட்டா. இப்பதான் நீங்க முதல் முறையா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஐயோ வெக்கத்தை பாருங்களா. ஐயோ போங்க மாப்ள. ஆளாளுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா லட்சுமி, எழுதுனவன் ஒரு அர்த்தத்துல எழுதுனா படிக்கிறவன் இன்னொரு அர்த்தத்துல படிக்கிற மாதிரி தான் இருக்கு. வந்தாச்சு வந்தாச்சு. எனக்கு தான் வா 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 வா. வந்து எடு. அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. என்னதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு கிளீனா பண்ற பாத்தியா? யாருக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தட்டு முன்னாடி நிக்கணும். அப்பதானே திருஷ்டி கழியும். இருமா இருமா. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நானா? அப்படிதான் தள்ளி நிக்கணுமா? அப்படிதான். ஆமா சரி. இந்த பக்கம். அம்மா என்னம்மா? நான் உங்களை தான் தள்ளி நிக்க சொன்னேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பின்னாடி யாழினி நிக்கிறாள. அவ நின்று போட்ட விடுமா, நீ எனக்கு எடுமா. அது இல்லம்மா, நான் அரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்ததே என் பொண்ணு யாழினிக்காக தான். அவ தானே இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க போறா, அதுக்காக தான். கொஞ்சம் தள்ளுறீங்களா? அதான் அவ சொல்றால. அப்புறம் ஏன் பப்ரபேன்னு நிக்கிற? தள்ளி நில்லு. நீ வாடி தங்கம், நீ அக்கா, வாடி. இதை கொளுத்துங்க. கூட நான் ஏத்துறேன். இதுக்கு ஆரத்தி எடுக்கணுமா? நீ வாப்பா, நீ இப்படி வந்துருவா. நல்ல சுத்துடி, கண்ணெல்லாம் போட்டும்.